ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ புதுசா வந்த லேடி ஹீரோட வீட்லயே குளிக்க போயிட இவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா ஃபோன் கால் வந்து கட் ஆக அதுல ஒரு குட்டி பையன் வால்பேப்பர் இருக்கவும் இது ஹீரோக்கும் இவங்களுக்கும் பிறந்த பையன் நினைச்சுக்கிட்டாளா. ஸோ அவங்க வந்ததும் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொன்னவன் வால்பேப்பர்ல இருந்த பையன் யாரு, உங்களோட மகனான்னு கேட்கும்போது அப்படி கூட சொல்லாங்கிறாங்க. அப்போ உங்க பையனோட அப்பா ஜின்சோவான்னு கேட்க ஜின்சோவா, என்னோட பையன் காலேஜே கிராஜுவேட் ஆகிட்டாங்கிறாங்க. அந்த வால்பேப்பர்ல ஒரு 5-6 வயசு பையன் மாதிரி தானே இருக்கு, அதனாலதான் அப்படி நினைச்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது இது என் சின்ன பையனோட போட்டோ, அவனுக்கும் 5-6 வயசு தான் சொல்ல. அப்போ உங்க சின்ன பையனோட அப்பான்னு இருக்க ஜின்சோ கிடையாது. ஏமா சின்ன பொண்ணு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எனக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க 32ன்னு சொல்றாளா. எனக்கு ஆல்மோஸ்ட் 50 ஆக போகுது. ஜின்சோ கூட என்னை வச்சு இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க. நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்களா, அதான் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன்னு இவன் மழுப்பேன். நான் ஜின்சோவோட ஒய்ஃப்னு நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சிரிப்பு தான் வருது. அப்போ உன் பேரு தான் மூமுவா, லெஃப்ட்ல பார்க்கும்போதே தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி இருந்துச்சு, இங்க வா உள்ள என்னோடன்னு சொல்லி இதுதான் ஜின்சோவோட எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடம், இந்த போட்டோல இருக்க பொண்ணு நீ தானே. ஃபர்ஸ்ட் என்ன நான் ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேரு ஜூலியா, ஜின்சோவோட பர்சனல் பிசியோதெரபின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு அடிப்பட்டப்போ லின்சோ இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான் இவங்க. ஜின்சோக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவனோட பெயின் பாடி ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டான். கான்சியஸ் இல்லாதப்போ மூமு மூமுன்னு தான் எப்பவும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ எனக்கு புரியல, மூணுங்கிறது தான் சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஒருத்தர் சொன்னாரு, அது ஜியாமோ, ஒரு பொண்ணோட பேரு, உன்னோடதும் அதானு கேக்குறாங்க. அவன் இவ்ளோ கஷ்டப்பட்ட விஷயமே நம்ம ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா, அவன் இத்தனை வருஷமும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது என்னையே ஜின்சோக்காக லின்சோ தான் ஹையர் பண்ணான். நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான், சாவோட விளிம்புல இருந்தான்னு கூட சொல்லலாம். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆனதும் சைனால இருந்து நான்ஜிங் வர போறதா சொன்னான். நானும் லின்சோவும் அதை ஏத்துக்கவே இல்ல. லின்சோ அவன்கிட்ட எத்தனையோ டைம் பேசியும் பார்த்துட்டான், அவன் கேட்கவே இல்ல. அதனாலதான் அவனை கூட இருந்து பாத்துக்கணுங்கிறதுக்காக நானும் இங்க வந்துட்டேன். பட் கெஸ்ட் ரூம்ல தான் தங்கி இருக்கேன்னு சொல்றாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த டைம் அவனோட கண்டிஷன் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. டே அண்ட் நைட் ஃபோன் கால்ல தொடர்ந்து அவனோட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அவனுக்கு மட்டும் நான் இவ்வளோ வேலை செய்யாம இருந்திருந்தா இன்னும் எங்க இருந்திருப்பேன். 28 வயசு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ தான் கால் பண்றானா. இவ இருக்க விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. உனக்கு தேவைப்படுற எல்லா மெடிசனுமே வாங்கி வச்சிட்டேன், அதோட நான் கனடா போறது இல்ல, ஒருவேளை எனக்கு பதிலா உனக்கு வேற யாராவது கம்பெனி கொடுக்குறாங்கன்னு சொல்லு. என் பையன் வேற கிராஜுவேஷனுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான், அப்படியே அவனோட ஜாலியா போயிட்டு வருவேன். பட் உன்னை நீயே பார்த்து பண்ணா கண்டிப்பா நான் அதை நம்பவே மாட்டேன். ஸோ நான் இல்லாதப்போ உன்னோட குட்டி ஏஞ்சில கண்டுபிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட வந்து ஜின்சோ இத்தனை வருஷமும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். பட் இப்போ மறுபடியும் நீ அவன் பக்கம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜின்சோவும் நல்ல ஸ்ட்ராங்கான பையன், வில் பவர் அவன்ட்டு அதிகமா இருக்கு. அவனை நீ விட்டுட்டு மட்டும் போயிடாதன்னு அவங்க சொன்னதெல்லாம் இவ வீட்டுல வந்து யோசிச்சு பாக்குறா. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு ஃபிளைட்டை புக் பண்ணி நேரா தாய்லாந்துக்கே வந்துட்டா. இங்க தானே நம்ம ஹீரோவும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தான். நீங்க தானே ஜியாமோ, டாக்டர் ஜூலியா உங்க கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மெடிக்கல் ஃபைலை கொடுத்துட்டு போக அதை படிச்சு பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிட்டான் இல்லையா. கரெக்டா லின்சோ கால் பண்ணி இப்போ உனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். கட் பண்ணா இப்ப நேரா வீட்டுக்கு வந்தும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் படிச்சு பார்த்து அழுதுகிட்டே தான் இருக்கா. இவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது தெரியாம ஹீரோ பத்தி இவ எல்லார்கிட்டையும் கேட்க தானே ட்ரை பண்ணா. பட் யாருமே இவகிட்ட சொல்ல இல்லையா. ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதும் இவளை மீட் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல நமக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும், பட் உங்க அம்மாவால வெயிட் பண்ண முடியாது. சோ அவங்களோட ரெக்கவரி டைம்ல நீ கண்டிப்பா அவங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னான்ல. அவனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காமலே கிளம்பிட்டமேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்ப கரெக்டா ஹீரோ கால் பண்ணி கொஞ்சம் உன்னோட பேசணும்னு கூப்பிடுறானா. எனக்கு டைம் இல்ல, வர வீக்கெண்ட் நம்ம அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. இருந்தாலும் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வெளியே கூட்டு போறதா நீ ப்ராமிஸ் பண்ண, அதை பண்ணவே இல்ல. நான் இன்னும் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கங்கும் போது ஒரு வாக் போனா உன்னோட கோவம் போயிடுமான்னு கேக்குறான். இல்ல அப்போ நீ என்னோட வருவியான்னு கேட்க சரி போலான்ட்டான். தென் கட் பண்ணா இப்போ வீக்கெண்ட் 2 பேரும் மீட் பண்றாங்க. ஏன் அங்கேயே நின்ட்டேன்னு கேட்கும்போது நீ துளி கூட மாறவே இல்லைன்னு தான் பாத்துட்டு இருக்கேன், என்ன பாரு நான் நிறைய மாறிட்டேனான்னு கேட்கும்போது மாறிட்டேங்கிறானா. அப்போ முன்னாடி அழகா இருந்தனா இப்ப அழகா இருக்கனா, எனக்கு 3 வேர்ட் ஆன்சர் தான் வேணும்னு கேட்க நீ எப்பவுமே அழகுதான் சொல்றான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், சின்ன வயசா இருக்கும்போது சன்செட் பாக்குறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. பட் ஹீரோயினால சுத்தமா நடக்க முடியலன்னு உட்காந்துக்க, வா நான் உன்னோட இருக்கல, நானே உன்னை கூட்டு போறேன்னு ஹீரோ தான் கையை பிடிச்சு கூட்டு போயிருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கா. அப்போ அவளுக்கு புது போன் கொடுக்க எதுக்காகன்னு கேட்கும்போது நீ தானே பழசாயிடுச்சு மாத்தவே இல்லைன்னு சொன்னேங்கிறனா. அடடே நான் சொல்றது எல்லாத்தையுமே நம்புறேன். அப்போ மத்த பொண்ணுங்கெல்லாம் உன்னை ஈஸியா ஏமாத்திடுவாங்கன்னு சொல்ல நீ ஒன்னும் மத்த பொண்ணுங்க கிடையாதுங்கிறான். அப்போ நான் யாருன்னு கேட்டவன் டக்குன்னு பின்னாடி தள்ளி நின்னுக்கிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு, நீ இன்னும் சிங்கிளா தான் இருக்கியா?
ஏன்னா எதுவும் தெரியாம இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் போயிடக்கூடாதுல்லங்க. இவன் பக்கத்துல வந்து நான் கூட ஜஸ்ட் என்னோட வாக் பண்ணணும்னு தான் கூட்டு வந்தேன்னு நினைச்சேன். ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன வச்சு பண்ண போறேன்னு கேட்க, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நீ எனக்கு புது போன் வாங்கி கொடுத்தா என் பாய் ஃப்ரெண்ட் கேட்பான்லங்க, அவ்வளோ அக்கறை இருந்தா அவனே வாங்கி தர மாட்டானான்னு ஹீரோ கேட்கும் போது அவனோட காசு கேமிங் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு மட்டும்தான் இவ சொல்ல, அவன் எதுவுமே பேசாம நடக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியான்னு கேட்க, இல்லங்கிறான். உன் காஃபி ஷாப்க்கு பக்கத்துல தானே இந்த இடம் இருக்கு, ஏன் வரவே இல்லைன்னு கேட்க, வரதுக்கான அவசியம் ஏற்படலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா தான் படியேறிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வேகமா போயிட்டு இருக்கா. ஏன்னா அவனால ஏற முடியல. பட் அவ டக்குன்னு திரும்பி பார்த்ததும் போனை வச்சுக்கிட்டு மழுப்பிட்டான். எப்ப இருந்து உனக்கு போட்டோகிராஃபில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கேட்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணா மட்டும் தான் உணர முடியுங்கிறானா. என்னால அப்படி எதையும் ஃபீல் பண்ண முடியல. இப்பெல்லாம் நீ லூசுத்தனமா பேச கூட கத்துக்கிட்டியான்னு கீழே குனிய, அவன் கொடுத்த அந்த பெண்டன்ட இன்னும் போட்டிருக்கா இல்லையா, சோ அது டக்குன்னு கீழே வர அவன் பார்த்துட்டா. இவன் மறைக்க ட்ரை பண்ண, நான் அதை காஃபி ஷாப்லயே பார்த்துட்டேன்னு சொல்றான். நீ எதுக்காக அதை இன்னும் போட்டிருக்கன்னு வேற கேட்க, வேகமா போனவன் போட்டி வச்சுக்கலாம், முதல்ல யாரு வேகமா போறாங்கன்னு பாக்கலாமான்னு கேட்க, இல்ல வேணாங்கிறான். ஏன் வேணான்னு கேட்கும்போது, நீ முதல்ல போ, நான் உன்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடிட்டா. இவனால சுத்தமா நடக்கவே முடியல. அவனோட ஹெல்த் கண்டிஷனை இவகிட்ட இருந்து மறைக்கிறதால இவளுக்கு கோவமா, அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப இவ பின்னாடில இருந்து ஓடி வந்து, ஜின்சோ நீ இதை கடைசி வரைக்கும் மறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு போனப்போ டாக்டர் ஜூலியா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதோட மேன்ஷிக்கு போய் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் நான் பார்த்துட்டேன். இதை நீயே என்கிட்ட சொல்லல. அன்னைக்கு மட்டும் உன்னோட வீட்டுக்கு போகலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்ணிருப்ப? கடைசி வரைக்குமான்னு கேக்குறா. என்னை மன்னிச்சிடு, என்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியானதுக்கு அப்புறமா உன்கிட்ட சொல்ல நினைச்சேங்க. எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சேன்? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அட்லீஸ்ட் இந்த விஷயத்த எனக்கு தெரியப்படுத்தணும்னு கூட உனக்கு தோணலையான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. இங்க ஹீரோவாலையுமே அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்த, உன்கிட்ட என்னால சொல்ல முடியலங்கும் போது அப்போ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு மட்டும் உனக்கு முடிஞ்சுதான்னு கேக்குறா. ஜின்சோ உனக்கு மனசாட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுக. முன்னாடி என்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது, இந்த அளவுக்கு ரெடி ஆவன்னு கூட நினைக்கல. அதனாலதான் சாம் கிட்ட இத பத்தி சொல்லவே கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டேன். பட் அதுல இருந்து கொஞ்சமா ரெடியாகி வரும்போது எனக்கு தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷன்ல எப்படி உன்கிட்ட என்னால பேச முடியும்னு கேக்குறான். அப்புறம் எதுக்காக இப்ப மட்டும் என்னோட வாழ்க்கையில வந்த, எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ட்ரை பண்றியான்னு கேட்கும்போது அவனால பதிலே பேச முடியல. இப்போ வீட்டுக்கு வந்தவன் டாக்டர் ஜூலியா சொன்னதான் யோசிச்சு பாக்குறா. அவன் ஓரளவு ரெடி ஆனதும் சைனால இருந்து நான்ஜிங் வரதா முடிவு பண்ணிருந்தான். அதுக்கு நானும் லின்சோவும் ஒத்துக்கவே இல்ல. லின்சோ அவன் கிட்ட எத்தனையோ முறை கேட்டு பார்த்தும் கூட பிடிவாதமா இங்க வந்தான்னு சொன்னாங்கல்ல, அதை யோசிச்சவன் அவன் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வரணும், எதுக்காக எங்களோட பழைய வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, இப்பதான் அவனோட பிளாஷ்பேக்கையே நமக்கு காட்டுறாங்க. அவ்வளோ மோசமான ஹெல்த் கண்டிஷனை வச்சுக்கிட்டு எப்படி ஹீரோயினை மீட் பண்ணான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது இல்லையா. ஆக்சுவலா அன்னைக்கு மீட் பண்றதா முடிவு பண்ணதும் சாம் வந்து பயங்கரமா திட்டுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க, டாக்டர் இதுக்கெல்லாம் அலோவே பண்ண மாட்டாரு, அவளை என்ன இப்படியே மீட் பண்ண போறியான்னு கேட்கும்போது, ஆபீசர் லூ இதுல ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நான் இங்க நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சாதான் அவ அங்க கனடாக்கு போய் அம்மாவோட நிம்மதியா இருப்பான்னு சொல்லி ஒத்துக்காத சாமையும் ஒத்துக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஹீரோயினை பார்த்திருக்கான். ஏன்னா அவ எழுந்து போனதுமே இவனால சுத்தமா வலியை தாங்கிக்கவே முடியாம கீழேயே விழுந்துட்டான். சாம் தான் அப்பவே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கான். அவ என் கண் முன்னாடி அழுகும்போது அவளை விட்டுட்டு எங்கேயுமே போயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் இந்த நிலைமையில அவளோட சந்தோஷம் தான் முக்கியம், அந்த சந்தோஷத்துல நான் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினைச்சதை இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை கட்ட டாக்டர் ஜூலியா கிளம்பிட்டாங்க போல. சோ அவனுக்கு ஏதாவது பிரீத்திங் இஷ்யூ எல்லாம் வந்தா உடனடியா ஸ்டாப் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஏன்னா நீ இதுல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவனோட கண்டிஷன் அப்படி இருக்கு, இன்னுமே ஃபுல்லா ரெக்கவர் ஆகவே இல்ல. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வரா. இன்னைக்கு ஆட்டம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு டின்னருக்கு போலாமான்னு ஹீரோவை கூப்பிட்ட அவன் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. இப்பவும் அதை நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து மறைச்சு என்னால வர முடியாது, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். சரி காஃபி ஷாப் இருக்குமான்னு கேட்க 4 மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்ஸை வேகமா வச்சு விட்டுட்டு இருக்கான் ஸ்பீடா இறங்குறதுக்காக. இப்ப நைட்டு போல நம்ம ஹீரோயின் காஃபி ஷாப்க்கு வர அப்பதான் தெரிய வருது ஏது இந்த நண்டெல்லாம் கேட்கும்போது எங்க பாஸோட கிளைண்ட் கொடுத்து விட்டுருக்காங்க. பட் அவருக்கு ரீசெண்டா நல்லா கோல்டும் ஃபீவரும் பிடிச்சிக்கிட்டதால எங்க கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாருங்க. உங்க பாஸ்க்கு உடம்பு சரியில்லையான்னு இவ கேட்கும்போது வீக்கெண்ட்ல இருந்தே அவருக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்குங்க. உடனே போனை எடுத்துக்கிட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோ வரான். என்ன கெஸ்ட் இப்படி போறீங்கன்னு கேட்கும்போது, அப்ப நீ எனக்கு பே பண்ண போறியான்னு கேக்குறா. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, என்னோட பிரைஸை நான் இன்னும் சொல்லவே இல்லையேன்னு கேக்குறா. அப்ப கரெக்டா ஸ்டாஃப் வந்து ட்ரிப்ஸ்லாம் போட்டு டக்குன்னு வந்துட்டீங்களேன்னு கேட்க உடனே சைகை காட்டி அனுப்பி விட்டுட்டான். நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஃபெஸ்டிவல் அப்போ தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். எனக்கும் தெரிஞ்சிருந்தா நானும் கூட வந்திருப்பேன் இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு, உனக்கு இன்னுமே ஃபீவர் சரியாகலையான்னு கேட்கிறா. அவன் இப்படி பக்கத்துல வரவும் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு செகண்ட்ல வந்து போகுது.
நீயே அதை ஃபீல் பண்ணி பாருன்னு சொல்ல அவளோட கைய பக்கத்துல கொண்டு வரும்போது வா உள்ள போலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டான். மெனுலயே இல்லாத மூன்லைட் ட்ரை பண்ணி பாருன்னு சூப்பரா போட்டு கொடுக்க அவ அதை குடிச்சு பார்த்துக்கிட்டு இங்க அவங்க கிராப்ஸ் வச்சிருக்கிறத பார்த்ததும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசா இருக்கும்போது அம்மாவோட அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுவோம்லங்கும் போது வீட்டுல இன்னொரு பாக்ஸ் கூட இருக்குங்கிறான். அப்ப நீ என்ன வீட்டுக்கு கூட்டு போறியான்னு கேட்க கட் பண்ண 2 பேரும் வந்தாச்சு. லிஃப்ட்ல தான் வந்துட்டு இருக்காங்க. நீ தான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கலன்னு சொல்லிட்டு தான் உள்ள கூட்டு வரான். அப்போ ஸ்லிப்பர் எடுத்து போடுவோம். கேர்ள்ஸ் ஸ்லிப்பர் இல்லையான்னு கேக்குறா. டாக்டரோடது மட்டும் தான் இருக்கு, உனக்கு அது வேணுமான்னு கேட்க எனக்கு இதுவே போதும்னு போட்டு வந்தவன் இந்த வீட்டை வாங்கிட்டியா இல்ல ரெண்டுக்கு இருக்கியான்னு கேக்குறா. நான் இதை வாங்கிட்டேன்னு இவன் சொல்லும் போது அடடே அப்ப நீ ரொம்ப நல்லபடியாதான் வாழ்ந்துட்டு இருக்கியா, அப்படின்னா இந்த இடத்த சுத்தி பார்த்தா நீ ஒன்னும் கண்டுக்க மாட்டலன்ட்டு போகும்போது ஒரு நிமிஷம் கூப்பிடுறானா. இந்த இடத்துல எதையாவது மறைக்க ட்ரை பண்றேன்னு இவ கேட்க அதான் ஆல்ரெடி நீ வந்து பாத்துட்டலங்கிறா. நிஜமாவே டாக்டர் ஜூலியா 50 வயசு மாதிரி இல்ல 30 வயசு மாதிரி இருந்தாங்க. அதனாலதான் உன்னோட ஒய்ஃப்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க. நல்லாதான் கற்பனை பண்றேன்னு இருக்கான். இருந்தாலும் அதை ஓபன் பண்ண போனவன் சும்மா உன்னோட விளையாடன்னு வந்துட்டு இருக்க. சரின்னு ஹீரோ குக் பண்ண வந்துட்டானா, இரு நானும் ஹெல்ப் பண்றேன்ட்டு வரா. உனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்க இத்தனை வருஷம் என்ன நானே தான் பாத்துக்கிட்டேன், குக் பண்ண மட்டும் தெரியலன்னா எப்போ போய் சேர்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஆப்ரான போட்டுட்டு இருக்கேன். அவன் டக்குன்னு பக்கத்துல வந்து அதை கட்டி விட்டுக்கிட்டே யாருமே உன்னை கேர் பண்ணிக்கலையா, உன்னை கரெக்ட் பண்ண கூட யாரும் ட்ரை பண்ணலையான்னு கேட்கும்போது கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றா. அப்படியே நீ யாரையுமே டேட் பண்ணலன்னு கோவத்தோட கட்டி விட்டு போக ஒரு நாள் ராக் பேண்ட்ல இருக்க பையன் யாரும் அதிகமா இல்லாத ஒரு மலையடிவாரத்துக்கு கூட்டு போயிட்டான். அங்க இருக்க லேக்ல அவன் குதிச்சுட்டு என்னையே குதிக்க சொன்னாங்க. ஹீரோ அப்படியே முறைக்கிறானா. அப்ப நான் என்ன சொன்னாலும் நம்புவியான்னு இவன் கேட்க உனக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையான்னு இவன் கேட்கும்போது இல்லையே எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்லும் போது கரெக்டா சாம் கால் பண்ணி ஃபெஸ்டிவல் அப்போ தனியா இருக்கியா, இன்னும் 2 மணி நேரத்துல நீ வரலனா நாங்க அங்க வந்துருவ பாத்துக்கோன்னு கூப்பிட நான் ஒன்னும் தனியா இல்லைன்னு சொல்றானா. ஐயோ லைட்னிங்க மறந்துட்ட பாரு, சீக்கிரம் நாங்களே அங்க வந்து சேர்றங்கும் போது நம்ம ஹீரோயின் ஹலோன்னு சொன்னதும் சாரி டியூட் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். சோ இப்ப ஹீரோ இத்தனை நாள் காப்பாத்தி வச்சிருந்த நல்ல பேரையே ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்டேமான்னு கேட்க கவலைப்படாத அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸா நான் எடுத்துக்கிறேன் இருக்கா. தென் இப்போ 2 பேரும் சாப்பிட உட்காந்தாச்சு. அவ ட்ரிங்க் கேட்டதால ஊத்தி கொடுத்துட்டு அப்படியே கிராப்ல இருந்து மீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே அம்மாவை விசாரிக்கிறான். அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, வாழ்நாள் ஃபுல்லா அங்கேயே சந்தோஷமா வாழ போறாங்கன்னு சொல்ல இவன் அந்த மீட்டை கொடுக்கும்போது ஓ எனக்காக தான் எடுத்துட்டு இருந்தியான்ட்டு இத்தனை வருஷத்துல கொஞ்சம் கூட மாறல பாருன்னு குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அளவா குடி, நிறைய குடிச்சுக்கிட்டு நான் உன்னை பாத்துக்கணும்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதங்க, நீ இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு குடிச்சுக்கிட்டே இருக்க, அவ்வளவுதான் ஓவர்லோட் ஆயிட்டா. ஜின்சோ இவ்ளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்ட மறைச்சதால நீ என்னோட சகோதரனே கிடையாதுன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒரு இன்டர்னா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல, அங்க சேலரியும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க, அதை வச்சு ரெண்டும் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடிய மாட்டேங்குது தெரியுமா. காலேஜ்ல படிக்க வரைக்கும் அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ என்னால அவங்க கிட்ட கேட்க முடியாது இல்லங்க, அப்போ என்கிட்ட இருந்து காசு எதிர்பார்க்கறியான்னு கேக்குறான். இல்ல நான் உன் கூட இருக்க போறேங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லன்ட்டு போறானா. ஜின்சோ ப்ளீஸ் எனக்கு காசு கம்மியா தானே வருது, இப்போதைக்கு உன் கூட இருந்துக்கிறேன், பர்மனன்ட் ஆனதும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேங்க. இங்க யாருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னே தெரியலையேங்கிறான். ஜின்சோ என்னோட ரூம்மேட் பையன் ரொம்ப வியர்டா இருக்கான், 12 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டு கத்திக்கிட்டு இருக்கான், என்னால தூங்க கூட முடியல தெரியுமா, நிஜமாவே வேற எங்கேயாச்சும் போயிடலான்னு தான் இருக்கங்க, நீ இன்னும் மாறவே இல்ல, இங்க வந்துட்டேன்னா என்னை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான், நான் வேற யாரையுமே பிடிக்க மாட்டேங்க. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், நான் ஜியாமு கிட்ட ஒருவேளை நீ அவளை விட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா என்கிட்ட வந்து நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொன்னப்போ என்ன சொன்னா தெரியுமா, என்னோட ஜின்சோ என்னை விட்டுட்டெல்லாம் போக மாட்டான்னு சொன்னான். நிஜமாவே இந்த முடிவை எடுத்துதான் ஆகணுமான்னு கேட்க அவளோட அம்மா வயிற்றுல அவ இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. ஸோ 8 மாசத்துல பிறந்ததால அவளை இன்குபேட்டர்ல தான் வச்சிருந்தாங்க. அதை நானும் அவளோட அப்பாவும் சேர்ந்து பார்த்தோம். அப்போ எனக்கு இவ்ளோ குட்டி உண்டா இருக்கா, உயிரோடு இருக்கிறதே கஷ்டம்தான் நினைச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைச்சலாம் அவ கூடவே இருந்தேன். ஏன்னா அது வரைக்கும் அவ உயிரோடு இருக்கிறதே மிராக்கல்னு நினைச்சேன். சரியா சாப்பிட மாட்டா, சிலதுதான் சாப்பிடுவா, ஈஸியா ஆகும்னா கோல்டும் ஃபீவரும் வந்துடும், கிளைமேட் மாறினா போதும் எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அழுதுகிட்டே கிடப்பா. ஒரு குட்டி பூச்சியை பார்த்தா போதும் உடனே பயத்துல ஓடி வந்து என்கிட்ட சொல்லுவா. ஆனா அவளை கம்ஃபர்ட் பண்றது ரொம்ப ஈஸி, அவளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது பேசினா போதும் உடனே சிரிச்சிடுவா. ஸோ அவ பெருசாகி யாராச்சும் கல்யாணம் பண்றான்னா அவளுக்கு பிடிச்சது பிடிக்காது எதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அவளுக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணும். சப்போஸ் அப்படி பண்ணி அவளை ஏதாவது கஷ்டப்படுத்தினா அவ்வளவுதான் அவன் கதையே முடிஞ்சுதுங்கிற அளவுக்கு அவன் மேல அவ்வளோ பாசத்தை வச்சிருந்தேன். இங்க பாரு சாம், அவளை என் கூட வச்சுக்க முடியாது, என்னால அவ ஒரு துளி அளவு கூட கஷ்டப்படக்கூடாது. சோ அவளை கஷ்டப்படுத்துறவனா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாம் கிட்ட சொன்னதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறான். அங்க பாரு இன்னைக்கு நிலா அழகா இருக்கலன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து
அன்னைக்கு நீ உன் அப்பாவை பார்க்க போனப்போ அவர் ஒன்றும் என்னோட கான்டாக்டை கொடுக்கல தானே உனக்குன்னு கேட்குறா. ஆமா, பல வருஷமா நீ அவரை பார்க்கவே வரலன்னு சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து தானே என்னை ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது சூரியன் பகல்ல வரும், நிலா நைட்ல வரக்கூடியது. ஸோ ரெண்டும் மறுபடியும் மீட் பண்ணிக்காதுங்கிறான். நீ என்ன மீன் பண்றன்னு கேட்கும்போது இத்தனை வருஷத்துல நான் கத்துக்கிட்டது இதுதான் சொல்லிட்டு போறானா. அவன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தவ ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, நான் வளர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு தானே சொன்னேன். அது உண்மைதானே. எல்லாருமே நம்மளை எதிர்த்தா என்ன, எனக்கு ஆல்ரெடி 26 வயசு ஆயிடுச்சு. நான் எதை சூஸ் பண்றனோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நானே எடுத்துப்பேன்னு சொல்லும்போது ஹீரோ அவளோட கையை பிடிக்க வரா. பட் அவனால முடியலையா. ஆனா அவளே அவனோட கையை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு, லாஸ்ட் டைம் என்ன சொன்ன, மறுபடியும் மீட் பண்ணும்போது உனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹக் பண்ணிக்கலாம் நீ தானே சொன்ன. இது வரைக்கும் பல டைம் நானும் தயங்கிட்டேன்னு சொல்றாளா. நான் உன்னை விட்டுடுன்னு சொல்ல வரல, நான் உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்புறானா. உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும். நான் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிருந்தா நீ சம்மதிப்பியான்னு கேட்க அவன் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாரோட ஃபீலிங்ஸையும் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கடைசியில எல்லாமே சரியாயிடும். ஒருவேளை ஒரு கெட்ட பையனை கல்யாணம் பண்ணி என்னோட காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எக்யூப்மெண்ட்டை வாங்குறவன், வேறொரு பொண்ணோட சுத்துறவன், என்னை ஹர்ட் பண்றவனோட வாழ்ந்தா நான் ஹாப்பியா தான் இருப்பேன்னு நீ நினைப்பியா? உண்மைய சொல்லணும்னா என்னோட ஃபியூச்சரை வச்சு நீயும் தான் சூதாடி இருக்க. இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் நான் உன்னை மறக்கவே இல்லை. என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்து போயிருந்தாலும் நான் லவ் பண்ணது உன்னை மட்டும்தான். நான் என்ன பண்ணட்டும் ஜின்சோ, நீயே சொல்லு, நான் என்னதான் பண்றதுன்னு கேக்குறா. பேச வரா. பட் அவன் தயங்கியே நிக்க. ஏதாச்சும் பேசுன்னு கூட கேட்டு பாக்குறா. அவன் எதுவுமே பேசுற மாதிரி இல்ல. சோ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு அவ போகும்போது அவ்வளவுதான் ஓடி வந்து அவளை கிஸ் பண்ணிட்டான். தயவு செஞ்சு அழுகாத, நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே லிஃப்ட்குள்ள நின்று அழுதுகிட்டு தான் இருக்காங்க. இப்ப கட் பண்ணா வீட்டுக்கு வந்துட்டா. அவன் சொன்னதான் நினைச்சு பாக்குறா. மூமு, உன்னோட வாழக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. ஃபியூச்சர்ல நீ ஆசைப்படுற வாழ்க்கைய உனக்கு கொடுக்க முடியாம போயிடும் தான் நான் பயந்தேன். நீ வேணா சுத்தி இருக்கவங்க நினைக்கிறதையோ உன்னோட பேரண்ட்ஸ் நினைக்கிறதையோ இக்னோர் பண்ணலாம். ஆனா என்னால முடியாது. உன்னோட ஃபியூச்சருக்கு நான் ரெஸ்பான்சிபிளோட இருக்கணும். ஸோ இப்போதைய என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ரீஹபிலிட்டேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் உனக்கு இமெயில் பண்றேன். என்னோட சேர்ந்து நீயும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ நல்லா யோசிச்சு நீ எனக்கு பதில் சொல்லு. பட் ப்ளீஸ் ரொம்ப என்னை வெயிட் பண்ண வச்சிடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தவ டாக்டர் ஜூலியாக்கு கால் பண்ணி, ஜின்சோவோட ரீசன்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறா. அந்த ஆக்சிடென்ட்டால சிஸ்டமிக் டேமேஜ் அவனோட பாடியில் ஏற்பட்டிருக்கு. இதனால அவனுக்கு மூளை திசு சுருக்கம் ஏற்பட்டு கொஞ்ச நாள் கோமால இருந்தான். அதோட அவனுக்கு ஏகப்பட்ட ஃப்ராக்சர்ஸ் கூட ஏற்பட்டிருந்தது. ஸோ அவனோட லாங் ரெக்கவரி ப்ராசஸ்ல ஜாயிண்ட் பெயின் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனோட மசில் ஸ்ட்ரென்த் சுத்தமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனோட ரெக்கவரி ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அடியிலையும் நாம அவனோட இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண சீனியர் பையனோட ஒரு அப்சர்வேட்டரிய விசிட் பண்ண வந்திருக்காங்க கிளைண்ட்ஸோட. இது வந்து மலைக்கு மேல இருக்கு. கரெக்டா ஹீரோ கால் பண்ணி எப்போ வேலை முடியும்னு கேட்க, இப்பதான் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, முடிஞ்சதும் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காளாம். அப்போ அந்த சீனியர் பையன் வந்து டின்னருக்கு போலாமான்னு கூப்பிட, சாரி எனக்கு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள வராங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். நீ எப்படி படியில ஏறி வந்தேன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர ஷாக்கு. கேபிள் கார்ல தான் வந்தேன்னு சொல்லும் போது இவர் வந்ததுக்கு ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறேன்னு கேட்கிறான். ஹீரோ இவன் யாருன்னு கேட்க, நான் ஜியாமோட ஹாஃப் கொலீக். அப்புறம் இது யாருன்னு இவனை கேட்க, 1 வீக் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ, ஏதோ ஹாஃப் கொலீக்னு சொன்னீங்களே அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்க, காலேஜ்ல இவளோட சீனியரா இருந்தேன், என்னாலதான் இந்த ஊருக்கு வந்தா சேம் ஃபீல்ட்ல இருந்தாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு லீடரோட டின்னர் பார்ட்டி இருக்கு வரையான்னு கூப்பிட, நான் அப்புறமா கால் பண்றேன்னு அனுப்பி விட்டுட்டா. ஓஹோ, ஹாஃப் கொலிகன் ஹீரோ வந்து கேட்க, இதுதானே உன்னோட ஃபர்ஸ்ட் டைம், சுத்தி பார்க்கலாம் இவ கூப்பிடுறா. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேங்க, இதுல என்ன இருக்கு, ஓகேவோ இல்லையோ, டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சுத்தி பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையாங்கிறா. நான் தான் ஆல்ரெடி சொன்னல உன்னை பாக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேங்க. என்ன பாக்குறதுக்காகவா? அப்ப என்ன அப்சர்வ் பண்ணன்னு கேக்குறா. நான் உன்னை பயமுறுத்தி அனுப்பிட்டணும்னு நினைச்சுதான் பார்க்க வந்தேங்க. உன்னோட கன்க்ளூஷனை சொல்றியான்னு கேட்டவன் சுத்தி பார்க்க வந்துட்டாங்க. அவ அங்க இருக்க விஷயங்களை எல்லாம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. நீ இப்பெல்லாம் பிஸியா இருக்கியான்னு கேக்குறா. அவளோ, ஒருவேளை எனக்கு உண்மையாவே அதிகமா கேம் விளையாண்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவன் ஃபியான்சியா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க, உண்மையை சொல்லணுமா, அப்படிப்பட்டவன் இருந்தானா வெட்டிங்க்கு முன்னாடியே அவனை தூக்கி போட்டு வந்துருன்னு சொல்லுவேங்கிறான். அப்படி அவனை தூக்கி போட்டு உன்னோட வந்து சேர்ந்துக்கலாமான்னு கேட்க, அவன் பதிலே சொல்லாம பாத்துட்டு இருக்கான். உன்கிட்ட இன்னொரு கொஸ்டினும் கேட்கணும். ஒருவேளை நீ அனுப்பின ரிப்போர்ட்டை பார்த்து உண்மையாவே நான் பயந்திருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க, மலையிலிருந்து கீழே போற கடைசி கேபிள் காரை கூட என்னால பிடிக்க முடியும். அப்ப நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு வரா. நீ அதை பாத்தியா? ஒவ்வொரு வருஷமும் இதே டைம்க்கு சன்னை சுத்தி இருக்க எர்த்தோட ஆர்பிட்டும் எர்த்தை சுத்தி இருக்க மூனோட ஆர்பிட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும். இதனால சன் அண்ட் மூன்
ஒன்னா சேர்ந்து ஷைன் ஆகும். உண்மையிலேயே சூரியனும் சந்திரனும் மாறி மாறி தான் வரும். பட் இயற்கையோட விதி கூட தனியா விட்டுடாது. நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சுதா? சன் பகல்ல வந்தாலும் மூன் நைட்ல வந்தாலும் சன் அண்ட் மூன் சேர்ந்து ஷைன் ஆகும். சோ நீயும் நானும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். இதுதான் என்னோட பதில்னு சொல்றா. அவ்வளவுதான், இங்க ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதில கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். ஏன்னா அவ்வளோ அழகா சொன்னாலாச்சே. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.